ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதோட ஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்காகட்டும் ஃப்ரைக்காகட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் அந்தளவுக்கு முள்ளே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கும் கூட ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் 1.25 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. 1.25 கிலோ 500ரூவான்னு. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ நல்லா நான் ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிருச்சு. வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுறலாங்க. இது வதங்குற கேப்பில் ஒரு கை அளவு வெங்காயத்தை, அதாவது சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த அளவுக்கு கொரன்னு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அரைச்சிட வேண்டாங்க. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச தூளுங்க. நீங்கள் இதுக்கு பொதுவாக கடையில் மீன் குழம்பு அந்த பொடி இருக்குல்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 கீத்து மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாறை மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மீன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கிளறி விட வேண்டாங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டாவே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.